ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, ஒரு அலோ ப்ளவுஸ் போட்டு வெட்டுறது. ஏற்கனவே நான் அலோ ப்ளவுஸ் போட்டு வெட்டியிருந்தேன். மறுபடியும் ஒரு வீடியோ. இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங் தான், பார்த்துக்கோங்க. நிறைய பேர் அந்த அளவு எடுத்து கட் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்கோ அதே மாதிரி சேம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கலாம். இப்படி இருக்குது இல்லைங்களா? அப்படியே பாதியாக கட் பண்ணிக்கோங்க, பாதியாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர்லேருந்து இந்த நெக் கீழே சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. மடித்து இப்படி இருக்கு இல்லைங்களா? இது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த ப்ளவுஸ் இழுக்கும்போது மேலே ஏறிடும். இங்கே எதுக்கும் ஸ்டாப்லரை வந்து இது பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிவிடுவேன், இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்கணும் இல்லையா? அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாட்டுக்கு இங்கேயும் ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி இப்படி மாதிரி போட்டு கரெக்டாக இந்த நெக்கோட அளவு, இந்த கை வந்து இப்படி இருக்கணும். ஓகேங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். வச்சு இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, இதில் ஒரு மார்க்கு. ஓகே, பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீல் மார்க்கரை வச்சுக்கோங்க, ஈஸியாகும். அலோ ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறதுக்கு இது வந்து வீல் மார்க்கரை வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஆம்புல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்புல்லேருந்து தெரியுதுங்களா? இந்த ஆம்புல் ரவுண்டு இப்படி வரணும். அவ்வளோதான். இப்போ எடுத்துட்டிங்கன்னா இந்த வீல் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு மார்க் அது தெரிஞ்சிடும். இந்த ஆம்புலுக்கு அப்படியே ரவுண்டாக இது பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வரும். கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அது பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஷேப் வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருது? 10. ஆம்புல் லூஸு 8.5. 10 வந்துச்சுங்களா? ஆம்புல் லூஸு 8.5 வந்துச்சுங்களா? அவ்வளோதான். இதோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துச்சு. அவ்வளோதான். இப்போது கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் தான். ஓகே, இது வந்து ஒரு ஊசி மார்க் போட்டுக்கோங்க. இது முடிஞ்சதுங்களா? இப்போ வந்து ஸ்லீவ். இப்போ பேக் எடுத்துகிட்டு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. இப்படின்னு ரெண்டாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, நான் 2 பீஸாக போட்டிருக்கேன். சிங்கிள் பீஸ் போட்டு வெட்டிக்கோங்க, கரெக்டாக வரும். ஓகே, இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது எந்த ஸ்லீவ் எடுக்கணும்னா ஃப்ரண்ட்டு, இந்த ஃப்ரண்ட்டு வர மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸ்டாப்லர் எடுத்து அடிச்சுக்கோங்க. கை வந்து மேலே கீழேயும் போகாது.
ஒரே அளவு வந்துடும். ஓகே, இது ஒரு மெத்தட் தான். நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து அளவுகள் மாறாது, ஒரே அளவு இருக்கும். இந்த வீல் மார்க் போடும்போது அந்த சைடு வந்து மார்க் தெரிஞ்சிடும். இப்போது பேக்கு மார்க் பண்ணிக்கோங்க அப்படி. ஓகே, ஓகேங்களா? இப்போ கட் பண்ணிக்கோங்க. பேக் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வருதுங்களா? அவ்வளோதான். சட்டா போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ எடுத்துக்கோங்க. அந்த வீல் மார்க் போட்டிங்க இல்லையா, அந்த வீல் மார்க் அப்படியே தெரிக்கணும். ஃப்ரண்ட் பேக் வந்து ஈஸி தான், ஆனால் ஃப்ரண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை மட்டும்தான் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பேக்கு ஸ்லீவு முடிஞ்சது. இப்போ ஃப்ரண்ட்டு கிராஸ் கட்டிங்க்கு ஸ்ட்ரைட் கட்டிங்க்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்படி இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டு தான் மெயினு. அது செக் பண்ணிக்கோங்க, பார்த்து பண்ணுங்கள். இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட், இந்த ரவுண்ட் நெக்கு, இந்த ரவுண்ட் நெக் இருக்கு இல்லையா, நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ரவுண்டுக்கு ஒரு மார்க். க்ளோஸ் வந்து கிராஸாக தான் இருக்குது. இந்த ஊக்பட்டி அது வந்து கிராஸாக தான் இருக்குது. இது வந்து சென்டர் டாட்டு, சைட் டாட்டு. இது வந்து பட்டியோட மார்க்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சரிதா? இந்த ஆம்பிளோட இது, இந்த டாட்டோட இது. மார்க் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மார்க். இதை எதுக்கு இந்த ஆப்பிச்சனை இங்கே டாட் பிடிக்கிறேன் இல்லையா, அந்த டாட்டுக்காக. ஓகே, நீட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கிராஸாக இருக்குது இல்லையா, இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். இதுதான் ஸ்ட்ரைட்டு. இதை வந்து இந்த இடத்துல கிராஸ் எடுத்துருப்போம். நெக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த டாட்டுக்கு செக் பண்ண போகிறோம். எவ்வளோ வருது? 9.25. 9.25 கரெக்டாக வந்துச்சா? அதுக்கப்புறம் இந்த டாட்டு பார்த்துக்கோங்க. எவ்வளோ டாட்டு? சைட் டாட்டு 4 வருது. 4னா இந்த மார்க்கு தான் பார்க்கணும். அப்போது இந்த மார்க்கில் வந்து 3.5 வைக்கணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட்டு 11, 14.25 ஒரு புள்ளி, 11, 14.25 ஒரு புள்ளி. ஓகே, இந்த டேப் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படியே தான் இழுக்கணும். மேலே இருக்கிறது வந்து லூஸை கொடுக்கக்கூடாது. இப்படி வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்னா இந்த மார்க் கரெக்டாக வந்துச்சுங்களா? அப்புறம் இந்த மார்க் இப்படி பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கு ஒரு மார்க்கு.
இது செக் பண்ணிக்கோங்க. இப்போ இவ்வளோ வருது. இந்த சைடு இது 3.25 3.5 வச்சுக்கோங்க. எவ்வளோ வருது? 1.25 ஒரு புள்ளி, அதே 1.25 ஒரு புள்ளி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சு, அந்த 5 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைடு 5, அந்த 5 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிராஸாக ஒரு மார்க்கு. அப்போ இந்த டாட் மார்க் பண்ணுமா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக. ஓகே, இந்த அளவு பார்த்துக்கோங்க. எவ்வளோ இருக்குது? 4.25 ஓகேங்களா? கரெக்டாக வந்துச்சுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சது. கட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு. நிறைய பேருக்கு அந்த அளவு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் அந்த அளவு ப்ளவுஸ் அளவுகள் வந்து மாறாது, சுத்தமாகவே மாறாது. நல்லா நீட்டாக இருக்கும், ஒரே அளவாக இருக்கும். மார்க் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குங்களா? மார்க் வந்து இதில் தான் பண்ண போகிறோம், ஆனால் கட்டிங் வந்து அது தள்ளி பண்ண போகிறோம் கட்டிங். அப்புறம் இப்படி ஸ்ட்ரைட் வச்சுட்டு இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இது செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் ஒரு ஊசி மார்க் போட்டுக்கோங்க. இந்த டாட்டுக்கு ஊசி மார்க் போட்டுக்கோங்க. போட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பட்டி பீஸ், ஊக்பட்டி ஐப்பட்டி அந்த மாதிரி பீஸ் இப்படி போட்டுக்கோங்க. இந்த பட்டி மார்க்கு, இந்த பட்டி எப்படி இருக்கோ சேம் அதே அளவு பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா சேம் இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் மேக்ஸிமம் என்கிட்ட வர கஸ்டமர்லாம் இந்த மாதிரி தான், எனக்கு அளவு ப்ளவுஸ் வந்து மாற்றிடாதீங்க, சேம் அதே அளவு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி மெத்தட் போட்டு விட்ருவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாகவும் வந்துடும். இப்போ அதில் எதனா ஆல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுத்த மாதிரி தாங்க நாங்கள் பண்ணியிருக்கோம், அதனால் எங்கள் மேலே அது தப்பு இல்லை அப்படின்னு நம்ம வந்து இது பேசிடலாம். அப்புறம் அந்த அளவு ப்ளவுஸ் போடும்போது அதே ஆல்ட்ரேஷன் தான் இதுவும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஆல்ட்ரேஷன் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும், சேம் இதே அளவு ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இதே மாதிரி தான் கட் பண்ணி தைப்போம், வேறு வழி இல்லை அப்படின்னு. ரொம்ப ஈஸியான மெத்தடு, இது யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா? ஓகேவா? கரெக்டாக வந்துச்சு. இது ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ். ஓகே, கரெக்டாக வந்துடும். இங்கே மார்க்கு இது. ஓகே, தேங்க்யூ.